ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டலில் ஒரு அருமையான அப்டேட் வந்திருக்கு. அதாவது போன வருஷம் மத்திய அரசு சார்பில் இந்த பிஎம்விபிஆர்ஒய் அப்படிங்கிற ஸ்கீமுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, வேலை பார்க்குற ஒவ்வொரு எலிஜிபிள் எம்ப்ளாயீஸ்க்கும் அது ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எலிஜிபிள் எம்ப்ளாயீஸ்க்கு 15,000 ரூபாய் அவங்களுடைய ஆதாரில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த 15,000 ரூபாய் தொகை 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து இப்போ இந்த பிஎஃப் மெம்பர் போர்ட்டலில் ஒரு பிஎம்பிபிஆர்ஒய் அப்படிங்கிற ஒரு டேஷ்போர்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். எலிஜிபிள் இல்லை அப்படின்னாலும் அதுக்கான டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது எலிஜிபிள் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டலில் வந்திருக்கக்கூடிய அந்த புது அப்டேட் பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ 15,000 ரூபாய் தொகை நம்ம எலிஜிபிள் எம்ப்ளாயீஸ் கிடைக்க போகுது. இப்போது இந்த இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டல் லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், அந்த மேலே அந்த டேப்பில் மெயின் டேப்பில் ஆன்லைன் சர்வீசஸ்க்கு அடுத்து பிஎம்விபிஆர்ஒய் அப்படிங்கிற ஒரு புது ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டேஷ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அது என்ன பிஎம்விபிஆர்ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா அப்படிங்கிற பேர் தான். பேரே வந்து படிக்க முடியல, பட் இதுதான் வந்து அந்த திட்டத்தினுடைய பெயர். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, புதுசாக ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க கண்டினியூஸாக அந்த கம்பெனியில் குறைஞ்சது 1 வருஷமோ அல்லது 6 மாதமோ, குறைஞ்சது 1 வருஷம் 6 மாதமோ ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்து, இந்த ஸ்கீம் மூலமாக அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயிக்கு 15,000 ரூபாய் தொகை கொடுக்குறாங்க. அந்த 15,000 ரூபாய் தொகை 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 6 மாதம் கழித்து ஒரு 7,500 ரிலீஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது 6 மாதம் கழித்து 12 மாதம் முடிஞ்சோன்னா மறுபடியும் ஒரு 7,500 ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எம்ப்ளாயீஸ் தரப்புக்கு உண்டான பெனிஃபிட். அதே எம்ப்ளாயர்ஸ், அதாவது வேலை கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த கம்பெனிக்கும் புதுசாக ஒரு எம்ப்ளாயை வந்து ரெக்ரூட் பண்ணணும், புது எம்ப்ளாயி வேலைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஸ்கீம் அவங்க அந்த எம்ப்ளாயர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால எம்ப்ளாயருக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஒதுக்குறாங்க. ஸோ நம்ம எம்ப்ளாயர் பார்ட்டை விட்டுருவோம், எம்ப்ளாயீஸ் பார்ட்டை பார்ப்போம். ஸோ இந்த ஸ்கீமினுடைய பேர் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா உங்களுடைய இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டல்லே கொண்டு வந்துட்டாங்க. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிட்டேன் கம்பெனியில். ஸோ அதனால் இங்கே பாருங்கள், நான் பிஎம்விபிஆர்ஒய் டேஷ்போர்டு கிளிக் பண்ணோன்னே நாட் எலிஜிபிள் அப்படின்னு வருது, ஆர் எலிஜிபிலிட்டி இஸ் எட் டு பி ஃபவுண்ட் அப்படின்னு வருது. சப்போஸ் இந்த க்ரைட்டீரியாலாம் உங்களுக்கு மேட்ச் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இது இப்போ அப்டேட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் வெயிட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று எலிஜிபிள் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு, அல்லது எலிஜிபிலிட்டி இஸ் எட் டு பி ஃபவுண்ட், அல்லது உங்களுக்கு என்ன வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரி பண்ண வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிள் கிடைக்கும். ஓகே, க்ரைட்டீரியா என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜாயினிங் டேட் 1 ஆகஸ்ட் 2025 31 ஜூலை 2027 வரைக்கும். 1 ஆகஸ்ட் 2025 31 ஜூலை 2027 வரைக்கும் யாரெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிள். அப்போது 1 ஆகஸ்ட் 2025 முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதுவே இன்னொரு க்ரைட்டீரியா பாருங்கள். 1 ஆகஸ்ட் 2025 முன்னாடி நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட் எதுவுமே க்ரியேட் பண்ணல அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். எப்போ 1 ஆகஸ்ட் 2025 நீங்கள் எதனா ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணி அங்கே உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதுதான் ஃபஸ்ட்டு பிஎஃப் அக்கௌண்ட் அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி 31 ஜூலை 2027 வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 15,000 ரூபா கொடுக்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எலிஜிபிள் டேட் வந்து பார்த்துருப்பீங்க. ரெண்டாவதாக யூஎன் பயோமெட்ரிக் வெரிஃபைடு வியா எஃப்ஏடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பிஎஃப் யூஎன் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அதாவது ஃபேஸ் அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி அந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆப் இருக்குது இல்லைங்களா, ஊமேங் ஆப், அதில் போயிட்டு நீங்கள் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி பயன்படுத்தி நீங்கள் யூஎன் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அது எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படும் கிளிக் பண்ணி பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. மூணாவதாக ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டட் மந்த் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு மாதம் அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டட் மந்த் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா
1 மாதம் கிடையாது, 6 மாதம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 6 மாதம். அப்போ 6 மாதம் தொடர்ந்து அந்த கம்பெனி உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கணும். உங்களுடைய பாஸ்புக் ஓப்பன் பண்ணிங்கனாவே தெரியும் 6 மாதம் தொடர்ந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஆதார் சீடட் இன் ஏபிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏபிபிஎஸ்னால் ஆதார் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது ஒரு மத்திய அரசினுடைய ஒரு மானிய தொகையாக இருக்கட்டும், அல்லது ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கணும். ஸோ அப்படி எந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டிபிடி முறையில் பணம் வந்து செலுத்தப்படும், அந்த 15,000 ரூபாய் தொகை. அதே உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போட மாட்டாங்க. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், இப்போ கேஸ் மானியெல்லாம் நம்மளுக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு வருதோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து சேரும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் சீடாக இருக்கணும். அடுத்து 5ஆவதாக பாருங்கள், ஜாயினிங் கிராஸ் வேஜஸ் லெஸ் தென் 1 lakh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மொத்த சம்பளம் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கடைசியாக எக்ஸைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 4 மாதத்தில் ரிசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதுவே ஒரு கம்பெனியில் 1 ஆகஸ்ட் 2025 அப்புறம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அதிலே தான் இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து க்ரைட்டீரியா. அடுத்ததாக இன்ஸ்டால்மெண்ட் அந்த தொகையை வந்து எப்படி வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் எவ்வளோ கிடைக்கிது? 7,500 ரூபா. அதில் பாருங்கள், கண்டினியூஸ் 6 month எம்ப்ளாய்மெண்ட் வித் சேம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதாவது ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க? தொடர்ந்து நீங்கள் 6 மாதம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 31 ஜூலை 2027 அன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறீங்க ஒரு கம்பெனியில் அப்படின்னா அதிலிருந்து 6 மாதம் 31 டிசம்பர் 2027 அப்புறம் தான் உங்களுக்கு அந்த தொகை கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறது தான். ரெண்டாவதாக 6 கண்டினியூஸ் மந்த் ஏபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் டெபாசிட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து நம்ம தொடர்ந்து 6 மாதம் வேலை பார்த்துருக்கணுமோ அதே மாதிரி தொடர்ந்து 6 மாதம் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் அந்த கம்பெனி பணம் செலுத்தியிருக்கணும், தொடர்ந்து செலுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த பெனிஃபிட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே கால்குலேட் பண்ணிடுது. ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட், ரெண்டாவதாக கொடுக்கக்கூடிய 7,500 ரூபா எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எஃப்எல்சி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது என்னங்க எஃப்எல்சி அப்படின்னா ஃபினான்ஷியல் லிட்ரரி கோர்ஸ். ஸோ இதுக்கு நம்ம காசு செலுத்தணுமா அப்படின்னா காசுலாம் செலுத்த தேவையில்லை. இந்த கோர்ஸ் எதுக்காக அப்படின்னு பாருங்கள், இங்கே பாருங்கள். அதாவது ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங் டெபாசிட்டு, லோன் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் பிளானிங்கு, நம்மளுடைய ஃபினான்ஷியல் வந்து எப்படி வந்து பிளான் பண்ணுறது, நம்மளுடைய வரவு செலவுலாம் எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குற ஒரு கோர்ஸ் தான் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி கோர்ஸ். அப்போ இந்த கோர்ஸ் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்புலேருந்து மேக்ஸிமம் எஸ்பிஐ பேங்க் மூலமாக அல்லது இந்தியன் பேங்க் மூலமாக இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரீயாகவே ஒரு கேம்ப் போட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் உங்களுடைய பகுதியில் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆர்பிஐயே வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் போய்ட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு செங்கல்பட்டு மாவட்டம் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இங்கே பாருங்கள், இந்தியன் பேங்க்கில் இந்த எஃப்எல்சி கோர்ஸு ஃப்ரீயாகவே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேங்க் போய் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அது கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் 2வது இன்ஸ்டால்மெண்ட்டை கிளைம் பண்ணலாம். இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற அப்டேட்டு. இன்கேஸ் கம்பெனி தரப்புலேயே நாங்கள் வந்து சொல்லித்தருவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்ததாக 12 month ஈசிஆர் கம்ப்ளீட்டர் எலக்ட்ரானிக் சலான் ரெசிப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும், ரிசீவ் ஆகிருக்கணும். அதாவது 12 மாதம் நீங்கள் அந்த கம்பெனியில் தொடர்ந்து வேலை பார்த்துருக்கணும். ஃபஸ்ட்டு கம்பெனியில் 12 மாதம் தொடர்ந்து வேலை பார்த்துருக்கணும். 12 மாதத்தினுடைய அந்த இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ணதுக்கான கம்பெனி தரப்புலேருந்து அந்த ஈசிஆர்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் சலான்னு, அந்த சலான் வந்து சப்மிட் ஆகிருக்கணும், ரிசீவ் ஆகிருக்கணும் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு. அது ஒன்று. அப்புறம் பெனிஃபிட் வந்து எப்பயும் போலவே சிஸ்டம் கால்குலேட் பண்ணிக்கும். அடுத்ததாக கீழே வந்தீங்கன்னா இன்சென்டிவ் டிஸ்பர்ஸ்மெண்ட் சம்மரி. ஸோ டிஸ்பர்ஸ்மெண்ட்னா அந்த இன்ஸ்டால்மெண்ட் தொகையில் 7,500 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அது வந்து எப்பப்பெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சம்மரி தான் அது. இன்ஸ்டால்மெண்ட், ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு, எந்த டேட்டில் டிஸ்பர்ஸ் பண்ணாங்க, அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சா இல்லையா, அதுக்கான டேபிள் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இந்த பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக உங்களுக்கு அது ஸ்க்ரீன் வந்து காமிக்குது அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமாக நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு கூட சீடாக இருக்கணும். ஒரு கம்பெனியில் தொடர்ந்து
குறைஞ்சது 6 மாதம் வேலை பார்த்துருந்தா 7,500 கிடைக்கும். அதே 1 வருஷம் கண்டினியூஸாக வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 கிடைக்கும். எந்த தேதியில் அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோ தான். கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.